நெறைய பேர் என்ன கேட்குறது என்னன்னா, இந்த எண்ணெயில வந்து நெறைய பேர் குழப்பிக்கிறாங்க. இந்த எண்ணெய் அந்த அதாவது நம்மளோட இது சொல்லுவாங்கல்ல, அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லுவாங்க. நம்மளது வந்து சாமிக்கு விளக்கேத்துறோம் இதெல்லாம் ஓகே. பின்னாடி இருக்க லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க. அந்த விளக்கு ஏத்துறதுனால, அந்த இடத்துல இருக்கிற கெட்ட நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாயிட்டு, பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாகுது. இத வந்து சயின்டிஃபிக்காவே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. இது 1. நம்மளுடைய ஆன்மீகம்ன்றது அதையும் தாண்டி ரொம்ப போறது. இத வந்து ஒரு அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க. ரொம்ப உடம்பு முடியாத இடத்துல வெஸ்டர்ன் கண்ட்ரிலலாம் அரோமா தெரப்பி பண்ணாங்க. இப்ப நம்மள்துலயே வந்துருச்சு. இது நம்ம காலத்துல யூஸ் பண்ண அரோமா தெரப்பி. நீங்க எந்த எண்ணெய யூஸ் பண்ணீங்கன்னா, உடம்புல என்ன மாரி மாறுதல்கள் வரும்ன்றத தெரிஞ்சிருக்கோங்க. அத் அ இது எந்த கம்பெனிய இது சொல்றதுக்கு இல்ல. நெறைய பேர் விலை கம்மியா இருக்குன்ட்டு இந்த 5 எண்ணெய் கலந்தது, அது இதுன்னுலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த எண்ணெய்ன்னே தெரியல. நம்ம சாப்பிடுறதுக்கு எப்படி எண்ணெய் பார்த்து யூஸ் பண்றோமோ, அந்த மாரி பூஜை ரூமுக்கும் யூஸ் பண்ணணும். ஏன்னா, அந்த விளக்குலேருந்து வர ஒளி, ஸ்மெல் நம்ம உடம்புல போகுது. அதுக்காக தான் மெயினா விளக்கே ஏத்துறது. நான் ராசி வழியாவே போயிடுறேன். யாராவது கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுஷு. இதில யாருனா இருந்தீங்கன்னா, அவங்க வீட்டுங்கள்ல வந்து நல்லெண்ணெய் இப்ப ஏத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா, சனி பகவானுடைய தாக்கம் யார் யாருக்கு இருக்கோ, நல்லெண்ணெய் ஏத்துங்க. சனி பகவான் கோயில்ல போய் சனி பகவானுக்கு ஏத்துனா தான் அவர் ஒத்துப்பாருல்ல. அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு. நம்ம வீட்லயே வச்சு பிரேயர் பண்ணுங்க. சூப்பரா வேலை செய்யும். கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்ஸ், இல்ல கவர்ன்மென்ட் வேலைக்கு அப்ளை பண்றவங்க, இல்லன்னா சிம்ம ராசி. இப்ப சிம்ம ராசி லக்னம். அத்தாரிட்டிக்கு போராடுவாங்க. ஆஃபீஸ்ல அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கலாம் நெய்யில விளக்கேத்துங்க. ம். நெய்யில விளக்கேத்துனா அத்தாரிட்டி ஆட்டோமேட்டிக்கா ஏறும். சாப்பாட்டுல நெய்யி கலந்து சாப்பிட்டா ஏறும். ஏன்னா ஒரு ஒரு எண்ணெய்க்கு ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கு. இது இத நீங்க செய்யலாம். லேடீஸ்க்கு அப்டின்னா, லேடீஸ் வீட்ல ஏதாவது பவர் வேணும். என்ன வீட்ல ஹஸ்பண்ட் கோச்சுக்கிறாரு, மதிக்க மாட்றாருன்னா, நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் சொல்றேன். வேப்பெண்ணெயில ஏத்தலாம். ஆனா கொஞ்ச நாள் ஏத்துங்க. தொடர்ந்து ஏத்தக்கூடாது. ஏன்னா, அது வேற சில இஷ்யூஸ் கொண்டு வரும். ரொம்ப ஹஸ்பண்ட் கேட்க மாட்றாரு, ஹஸ்பண்ட் எதனா சேட்ட பண்றாருன்னா, அவங்களுக்கு வந்து வேப்பெண்ணெய் ஒரு 3 நாளைக்கு ஏத்துங்க. 3 நாளைக்கு மட்டும் ஏத்துங்க. அதுக்கு மேல ஏத்துனீங்கன்னா, அது வேற சில இஷ்யூஸ் வரும். அத பண்ணலாம். ஒய்ஃப் கேட்க மாட்றாங்க. ஹஸ்பண்ட் அப்படியே ரொம்ப பாவமா இருக்காருன்னா, இவங்கலாம் வந்து நெய்யில வந்து விளக்கேத்துறது வந்து, இவங்களுக்கு வந்து அந்த சூரிய சக்தி, குரு சக்திலாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும்.